小轩窗梳妆，是谁家姑娘轻轻摇香于铃铛？愿晚风送霜，愿期尽天光，你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐千桌的吟唱。愿人世无常，愿思念风涨，历史掌心将阳滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残言，想与你相见，此情绵绵，心幸福绵绵。தாயோ, தளபதி வந்துட்டீங்களா? என்னாச்சு உனக்கு? உனக்கு என் அண்ணனு தெரியுமா? ஆரம்பத்துல மாளிகையுடைய பாதுகாப்பு அவர்கிட்ட இருந்தது, அப்ப தெரியும். ஆடைகள் எல்லாம் காஞ்சிருச்சு, நீங்க இதை எடுத்துக்கலாம். டயோ, அவர் இப்பதான் போனாரு. என்னாச்சு உனக்கு? ஏன் உன் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு? கண்ணுல ஏதோ விழுந்துருச்சு. கண்ணை காட்டு, நான் ஊதி விடுறேன். இன்னும் எரியுதா? சரியாயிடுச்சு, விடுங்க. என்ன மன்னிச்சிருங்கண்ணா. நான் உண்மையிலே ஒரு கோழைதான். இதுக்கு மேலையும் நான் வெறுப்புக்கு அடிமையாக கூடாது. என்னால் அவளை விட முடியல. என்ன விடுங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. என் மனைவி என் கூட இருக்கிறதுல என்ன தப்பு? முன்னாள் மனைவின்னு சொல்லுங்க. முன்னாள் மனைவிலாம் இல்ல, என்னைக்குமே நீ எனக்கு மனைவிதான்.
நீ நீங்க என்ன எங்க பண்ற? ஆ, நீங்களும் அந்த நாஷியும் இதுக்கு முன்னாடியே சந்திச்சிருக்கீங்களா? சந்திச்சிருக்கேன். நீஷி ஜோப ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு எதிராக சண்டை போட்டிருக்கேன். அப்புறம் இணைஞ்சும் செயல்பட்டிருக்கேன். அப்படியே நீங்க இதை என்கிட்ட முதல்ல சொல்லல. சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. ஷீசோஹோ மக்களுக்கு என்ன தெரியும். அது மட்டும் இல்லாம எனக்கும் நாஷிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனா நீ அவகிட்ட இருந்து விலகி இரு. என்னைக்கு இருந்தாலும் நமக்கும் அவளுக்கும் என்னைக்கும் ஒத்து போகாது. இனிமே முடியாது. ஏன்னா நானும் அவளும் நல்ல தோழிகள் ஆயிட்டோம். அதுவும் இல்லாம நீங்க இப்பதான் உண்மையை சொல்றீங்க. இந்த மாதிரி என்கிட்ட இன்னும் எதெல்லாம் மறைச்சிருக்கீங்களோ தெரியல. நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சதை விட நீ என்கிட்ட மறைச்சதுதான் அதிகம். ஒன்னா ரெண்டா உங்ககிட்ட இருந்து பல விஷயங்கள் ஆரம்பத்துல இருந்து எனக்கு தெரியாம தான் இருந்துச்சு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இந்த பழைய விஷயம்லாம் உங்க மனசை விட்டு போகாதா என்ன? போகாது. உன் நினைவுகள் எப்பவும் என் மனசு விட்டு போகாது. இங்கே தான் இருக்கும். நீங்க கரடு முரடான ஆளாச்சே. என் மேல அக்கறையெல்லாம் இருக்கா? எனக்கு எப்பவுமே உன் மேல அக்கறை இருந்திருக்கு. ஆனா என் கவலை எல்லாம் ஏதாவது ஒரு நியாயமான வழியில நான் உன்னை திரும்பவும் என் கூட கூட்டிட்டு போகணும். நீங்க உண்மையிலேயே என்ன கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? உன்கிட்ட நான் தோத்துட்டேன். அப்படின்னா எங்க அப்பா கையில கால விழுந்து திரும்பவும் நம்ம திருமணம் செஞ்சுக்கணுமா? வேற வழி? என்கிட்ட ஒரு வழி இருக்கு. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நீ அரசர்கிட்ட உன் வயித்துல என் குழந்தைய சுமக்கிறதா சொல்லு. அதுக்கப்புறம் நாம பிரிய வேண்டிய அவசியமே இருக்காது. என்ன பேசுறீங்க நீங்க? நான் நிஜமா தான் சொல்றேன். இது சாத்தியம் தானா? மருத்துவர் சோதிச்சு பார்த்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? அப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்ல. சரி, அப்ப நம்ம பொய்ய உண்மையா மாத்திடலாம். ஐயோ, கூச்சமே இல்லாம குழந்தை வேணும்னு கேக்குறாரு. எனக்கு வெக்கமா இருக்கு. இளவரசிக்கு மாலை வணக்கங்கள். எனக்கு ஏதாவது கட்டளை இருக்கா? பேச்சுவார்த்தை எந்த நிலைமையில இருக்கு? இன்னும் எதுவும் முடிவாகல. அப்ப என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. உவான் இரும்பு சுரங்கம் நம்ம கைக்கு வரப்போறதால திருமண பந்தத்தை பத்தி நம்ம பேசியாகணும். நம்ம திட்டத்துல அதுவும் ஒரு முக்கியமான அங்கம்தான். ஆனா யார திருமணம் செஞ்சா சரியா இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அந்த ஷின்வான் ரொம்ப அமைதியான ஒரு நபர். ஆனா அந்த நிங் ரொம்ப வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு நபர். இளவரசியாரு, 2 பேர்ல யார பிடிச்சிருக்கு?
இத பாருங்க இளவரசி, இதை விட்டுட்டான் ஓடிட்டான். தப்பிச்சு போனவனுக்கு இந்த இடத்த பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா இந்த அரண்மனையிலேயே வளர்ந்தவனா இருக்கலாம். இந்த அடையாளத்தை வச்சு தேடுங்க. நிச்சயமா. எல்லாத்தையும் நான் தெளிவா கேட்டேன். அந்த இளவரசி நாஷி நீங்கயோ இல்ல ஷுன்னையோ கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கா? அந்த இளவரசி நாஷி, அவளை பத்தி அவன் நாட்டில் இருக்கிற உளவாளிக்கிட்ட இருந்து எனக்கு எல்லா தகவலும் வந்துருச்சு. இந்த தடவை அவன் நான்சாங்க்கு வந்திருக்கிறது சாதாரண குறிக்கோளோட இல்ல, அதோட அவ தனியாவும் இல்ல. யார சொல்றீங்க? தளபதி ஷேயாவ். இளவரசி நாஷி இந்த நான்சாங்க்கு வந்ததுல இருந்தே கண்டிப்பா அவன்கிட்ட நிறைய மாற்றங்கள் உருவாயிருக்கணும். அவன் மட்டும் தளபதிய அவன் நாட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டானா அதுக்கப்புறமா அந்த இளவரசியை காப்பாற்ற யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு சிந்தனை சிற்பி. சரி, புத்தகத்தோட 2வது பாகம் கிடைச்சதா? அந்த நபரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா என்ன? அவன் ரொம்ப எச்சரிக்கையோட இருந்தான். எங்களை பார்த்த உடனே அவன் ராணுவத்துக்கு தப்பிச்சு ஓடிட்டான். எல்லாரும் என்னென்னமோ முயற்சி பண்றோம், ஆனாலும் அவனை பிடிக்க தான் முடிய மாட்டேங்குது. இப்ப கூட ராணுவ தளவாடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கான். அவன் கொஞ்சம் அசந்தா கூட போதும், அவனை உடனடியா பிடிச்சிடுவோம். ஏன் இப்படி முட்டாள்தனமா இருக்கீங்க? ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு சீக்கிரம் வேலையை முடிங்க. உத்தரவுப்படி ஆகட்டும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட வளர்ச்சி தெரியுது. எல்லாம் உங்களுடைய வளர்ப்பு தான்ப்பா. இதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அழகா எழுதுனா மட்டும் போதுமா? களத்துல என்ன செய்றீங்கிறது முக்கியம். பிரச்சனை என்னன்னா, வறட்சியால பாதிக்கப்பட்ட இடத்துக்கு யாரையாவது ஒருத்தர் அனுப்பணும். அரசரே, இந்த வேலையை நானே ஏத்துக்கிறேன். அடிபட்ட உன் முகத்தை கண்ணாடியில பாத்தியா? நீ பொதுமக்கள் முன்னாடி போய் நின்னா என்ன ஆவறது? ஜிங்ஷன், மக்களோட பிரச்சனையை தீர்க்க நான் உன்ன அங்க அனுப்பி வைக்கிறேன். என்னோட இடத்துல இருந்து நீ அந்த வேலைகளை ஒழுங்கா செய்யணும். உங்க உத்தரவுப்படியே ஆகட்டும் அப்பா. ஒரு சிறு வேண்டுகோள், இளவரசியாரையும் நான் கூட கூட்டிட்டு போகலாமா? அரச குடும்ப வாரிசுகளை மக்கள் பார்க்கும்போது நம்பிக்கை உருவாகும். அப்படியே ஆகட்டும். நன்றி. மதிப்பிற்குரிய அரசர் அவர்களே, இளவரசி நாஷி மற்றும் தூதுவர்கள் வந்துள்ளார்கள். அவங்கள சபைக்குள்ள வர சொல்லுங்க. உத்தரவு. திருமண பந்தத்துக்கு நீங்க ஒப்புதல் கொடுத்தா இரும்பு சுரங்கத்தோட பாதைக்கு போற வழிய நீங்க பயன்படுத்த நாங்க அனுமதிப்போம். நிஜமா தான் சொல்றீங்களா? என்னை ஏன் நம்ப மறுக்கிறீங்க அரசே? இல்ல, நான் உங்களை நம்புறேன். ஆனா ஜிங்ஷின்க்கு திருமணத்துல பெருசா நாட்டம் இல்ல. ஆனா நான் அவரை பத்தி சொல்லலையே. ஜிங்ஷின் இல்லன்னா அப்ப உங்க மனசுல வேற யாரு இருக்காங்க? நான் திருமணம் செய்ய விரும்புறது தளபதியாரே. உத்தரவு. என்னாச்சு? நல்லா விசாரிச்சுட்டேன் பிரபு. நீங்க நேத்து நிறைய அடி விழுந்திருக்க. ஆனா இதுக்கப்புறம் அவர் வம்பு பண்ண மாட்டாரு. ஆனா அவங்க அம்மா சூ இருக்காங்களே, அவங்க கண்டிப்பா அமைதியா இருக்க மாட்டாங்க. ஆனா நேத்து சூ வேணும்னு பிரச்சனை பண்ணல. நினைவு நாள்னு தெரிஞ்சிருந்தோம் இளவரசி அந்த ஆடையை போட்டிருந்திருக்காங்க. அப்படி கிடையாது. சூயோ ஒரு குறும்புக்காரியா இருந்தாலும் அவ ஒன்றும் முட்டாள் இல்லை. ஆனா இந்த பிரச்சனைக்கு வேற யாரோ தான் காரணம். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இங்க என்ன பண்றேன்றது உனக்கு தேவையில்லாத விஷயம். உடனே வெளியே போ. போகலன்னா என்ன பண்ணுவ? எனக்கு அழையா விருந்தாளிகளை பிடிக்காது. நீ போய் உடனே இளவரசியை கூப்பிடு. நினைவு இருக்கட்டும், இளவரசிக்கு எதுவும் தெரிய வேண்டாம். இளவரசி பிரபு சிங் கூட வெளியில போயிருக்காங்க. இருந்தாலும் நீங்க கட்டளையிட்டீங்கன்னா நான் உடனே தகவல் அனுப்புறேன். பரவாயில்ல, ஆகட்டும் போ. ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா வாங்க. ரொம்ப நன்றிங்க அம்மா. நல்லா சாப்பிடுங்க. இந்தாங்க. நீங்க நல்லா பார்த்து சூடா இருக்கு. அரண்மனைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறியே, உன்னை வெளியில கூட்டிட்டு வரலான்னு நினைச்சேன். நீ கஷ்டப்பட வேண்டாம். ரொம்ப நன்றி அம்மா. அரசர் கொடுத்த இந்த வேலையை நாம மறக்க முடியாது. அதுவும் இல்லாம இவங்க எல்லாம் பஞ்சத்தில் அடிபட்டு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. அது எனக்கும் தெரியும். ஆனா நீ உன்னை ரொம்ப வருத்திக்கிற மாதிரி தெரியுது. இந்த வருஷம் இந்த பகுதியில வறட்சி ரொம்ப கடுமையா இருக்கு. என்னோட நண்பர்களை பயன்படுத்தி இந்த இடத்துல நிறைய உணவை கொடுத்துருக்கேன். ஆனா அது எதுவுமே போத மாட்டேங்குது. இந்த பிரச்சனையெல்லாம் தீக்கணும்னா எதிரி நாட்டுக்கும் நாங்ஷாங்கும் நடுவில் இருக்கிற நட்பை உருவாக்கும். இந்த மாதிரி நேரத்துல நம்ம போருக்கும் போக முடியாது. நன்றி. இவையே எப்ப பார்த்தாலும் பின்னாடியே சுத்துறா.
விட்டா உன் நிழல் மாதிரி உன் பின்னாடியே வருவா போல இருக்கு. உண்மையை சொல்லணும்னா அவ என்ன நினைக்கிறான்னு எனக்கும் தெரியல. ஆனாலும் நாஷி நம்ம நாட்டுல என்ன பிரச்சனைங்கிறத பாக்கட்டும். இத பார்த்ததுக்கு அப்புறமாவது பிரச்சனை எல்லாம் தீரட்டும். அப்ப அவ மனசு கண்டிப்பா மாறும். ரொம்ப நன்றிங்க. இந்தாங்க. நன்றி நன்றி நன்றி. பிரபு, அமைச்சர் அவர்கள் உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீ பாத்துக்க, நான் ஒரு வேலையா போகணும். கூட்டம் அதிகமா இருக்கு. சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு போய் ஓய்வு எடுத்துக்க. நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அதான் பாதுகாப்புக்கு அவ இருக்காளே, நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன். ஒன்னும் அவசரம் இல்ல, எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு இருக்கு. இந்தாங்க, ரொம்ப ரொம்ப நன்றிமா. இது நான் என்னைக்கும் மறக்க மாட்டோம். நீங்க நல்லா இருக்கணும். ஐயா வாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, தரேன். யார் யார் பெரியவரே இருங்க, பதட்டப்படாதீங்க. நான் உணவு தரேன், சொல்றது கேளுங்க. நிறைய உணவே இருக்கு. இது பாரு, இது இளவரசி, உனக்கு ஒண்ணு இல்லையே? எனக்கு ஒண்ணு இல்லடா. நாஷி, உனக்கு ஒண்ணு இல்ல? போலாம். ஆமா, என்னது இது? இளவரசி, நான் கட்டு போட்டுட்டேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் பாத்துக்கிறேன். இருக்கட்டும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன காப்பாத்துறேன்னு சொல்லி இப்படி உன் கைய வெட்டிக்கிட்ட. நீ என்னதான் வீராங்கனையா இருந்தாலும் நீயும் சாதாரண பொண்ணுதான். நீ குறை சொல்ற அளவுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? நான் உன்னை குறை சொல்றேன்னு நீ ஏன் நினைச்சுக்கிற? அந்த காயம் வடுவா மாறுச்சுன்னா என்ன பண்றது? ஆனா ஆகட்டும், விட. எனக்கு ஒன்னும் இந்த காயங்கள்லாம் ஒன்னும் புதுசு இல்ல. பாத்தியா? இதெல்லாம் எப்படி ஆச்சு? வலிச்சுதா? இது ஓநாய் கடிச்சது. வலிக்காம இருக்குமா என்ன? ஆனா போராடிதான் ஆகணும். ஒரு இளவரசியா ஓநாய் எப்படி கடிக்கும்? எனக்கு பிடிச்ச ஒருத்தரை காப்பாத்த முயற்சி பண்ண, அப்போ இப்படி காயமாயிடுச்சு. ஆனா இந்த காயம் தான் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவம். உன் மனசுக்கு பிடிச்சவங்கன்னா சரி, அதை விட எது எப்படி இருந்தாலும் என்னாலதானே உனக்கு அடிபட்டுச்சு. இந்த காயத்தையாவது முழுசா குணப்படுத்தணும். முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ண பாரு. என் பிரச்சனையே நான் பாத்துக்கிறேன். சரி, நீ நல்லா ஓய்வெடு. இளவரசிக்கு இப்போ எப்படி இருக்கு? இப்பதான் மருந்து கொடுத்திருக்காங்க. அந்த காயத்தினால கையில தழும்பு விழலாம். இது எல்லாம் ஏன் தப்பு தான். என் மேலயும் தப்பு இருக்கு. அட, இப்படி மாறி மாறி குறை சொல்லிட்டு இருந்தா எப்படி? பிரச்சனை பெருசாக கூடாதுன்னா முதல்ல பிரச்சனை பண்றவங்களை நம்ம முடிச்சு கட்டணும். அப்பதான் நடவடிக்கை எடுத்திருக்கோங்கிறத நம்ம எல்லாருக்கும் காட்ட முடியும். ஒரு நிமிஷம் இரு, நானும் உன் கூட வரேன். எதுக்கு? என்னதான் அந்த வயசானவரு நாஷியை காயப்படுத்திருந்தாலும் அவரை பாக்குறதுக்கு கெட்டவர் மாதிரியே தெரியல. உன் கண்ணுக்கு யார்தான் கெட்டவங்களா தெரிஞ்சிருக்காங்க? நான் ஒருவேளை பாக்குறதுக்கு அவர் பொண்ணு மாதிரியே இருந்திருப்பனோ? பசி பட்னியால நிறைய பேர் ஊரை விட்டு ஊருக்கு போயிருக்காங்க. அவர் பொண்ணு வழி தவறி போயிருக்கலாம், இல்ல பசியில இறந்திருக்கலாம். சரி, அதெல்லாம் விடு. அந்த ஆள் கொடுத்தது தூக்கி எரிக்கா. எனக்கு இது சரியா படல.
நட்சத்திரம் இங்க பாரு. இது யாருங்கிறது பேரோ தெரியலையே. வயசானவருக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல, ஆனா நிறைய சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டாரு. நட்சத்திரம், நான் உள்ள போய் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ இங்கே காத்துரு. கதவை திறங்க. உத்தரவு. நீ கொஞ்சம் கவனமா இரு. நான் பாத்துக்கிறேன், விடு. என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். ஐயா பெரியவரே, உங்களுக்காக உணவு கொண்டு வந்திருக்கேன். நீங்க சாப்பிடுறீங்களா? யார் யார்? பெரியவரே, இது என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதுல என்ன பேர் எழுதிருக்கு? யார்? உங்க பொண்ணு நீங்க அப்படிதான் கூப்பிடுவீங்களா? இது அப்பாவோடது. பாதுகாப்பா வச்சுக்க. இவனுங்க கெட்டவனுங்க. ஐயா இங்க பாருங்க, நான் உங்க யார் கிடையாது. நான் சொல்றது கேளு. ஐயா சொல்றது கேளுங்க, நான் உங்க யார் கிடையாது. ஒழுங்கா இருடா, இல்லனா சாட்டையிலே அடி வாங்குவேன். யார்? அமைதியா இரு. இளவரசி, ஏதாவது பிரச்சனை? நட்சத்திரம், அவர் காயப்படுத்த வேணாம்னு சொல்ல அவர் பாவமா இருக்காரு. கெட்டவனுங்க எல்லாரும் கேடு கெட்டவனுங்க. இது அவர் என்கிட்ட கொடுத்தாரு. ஏதோ புத்தகம் மாதிரி இருக்கு. தூக்கி குப்பையில போடுங்க. ஏய், இதுல என்ன இருக்குன்னு நான் அப்புறமா பாக்குறேன். இங்க பாரு, இந்த ஆளுக்கு ஏற்கனவே சித்தம் கலங்கிருக்கு. இது தேவையில்லாத வேலை. இருந்தாலும் உனக்காக ஆளுங்களை விட்டு விசாரிக்க சொல்றேன். தகவல் கிடைச்சதும் சொல்றேன், சரியா? சரி. நான் தான் சொல்றேன்ல, நேரமாச்சு. இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். உன்னை ஷினை பத்திரமா கூட்டிட்டு போவோம். யார் இவங்க? எல்லாரும் கெட்டவங்கம்மா. என்னங்க? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் கூட்டிட்டு போறேன். ஏன் முகமெல்லாம் எப்படி இருக்கு? நீ முதல்ல உள்ள ஏறி உட்காரு. சரி போலாம். அட, என்ன பண்றீங்க? எதுக்காக இப்ப காலெல்லாம் பிடிக்கிறீங்க? இதுல மணியை கட்டுறதுக்கு பதிலா கைத்தை கட்டி போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்பதான் நீ எங்கேயும் ஓடாம இருப்ப. நான் என்ன நாய்க்குட்டியா ஒரு இடத்துல கட்டி நான் போடுறதுக்கு? உங்க எத்தனை முறை சொன்னேன், பாதுகாப்பா இருன்னு சொன்னேன். நீ இப்ப ஆபத்தை உருவாக்கிட்ட. சரி, சத்தியமா சொல்றேன், இனி உங்க பார்வையை விட்டு நகரவே மாட்டேன். ஐயோ, சும்மா கோச்சிக்காதீங்க. சிரிங்க, இன்னும் கொஞ்சம் சிரிங்க. நல்லாதான் சிரிங்களேன். சரி விடு, தப்பு இல்ல. மக்களுக்கு நல்லது செய்தானே போனேன். நாஷி உனக்கு உதவி பண்ண போல இருக்கு. ஆமா தளபதி, ஆனா அவளுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியல. கொடுமை என்னன்னா, பாவம், காப்பாத்த போய் அவ கையில வெட்டுப்பட்டுருச்சு. நான் ஒரு விஷயம் கவனிச்சேன். அவளுக்கு அவளோட வலது கையில ஓனாய் கடிச்ச தழும்பு இருக்கு. அவ பாக்குறதுக்கு தான் கரடு முரடான பொண்ணு மாதிரி தெரியறா. ஆனா என்னமோ தெரியல, அவளுக்கு ஒரு நல்ல கடந்த காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். காயத்தை பார்த்ததும் நான் அழுதுட்டேன். எதையாவது உளராத. அவளை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. சரி. என்ன புத்தகம் இது? தற்காப்பு கலை கத்துக்கிற புத்தகமா? இதெல்லாம உட்காந்து படிச்சிட்டு இருக்க? ஏன், என்ன என்னோட பால் வடிகிற முகத்தை பார்த்தா நான் இதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டேன்னு தோணுதா என்ன? இந்த இடம், இந்த இடம், அப்புறம் இந்த இடம், அப்புறம் எதையாவது உளறிட்டு இருக்காத. ஆராய்ச்சி பண்றதா இருந்தா உன் உடம்பு மேலேயே ஆராய்ச்சி பண்ணிக்க. சும்மா என்ன நோண்டிட்டு இருக்காத. அட, இங்க பாருங்களேன், இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, ஆராய்ச்சிய நீ உன் மேலேயே பண்ணிக்க. சிடு மூஞ்சி.
இளவரசி இவ்வளவு வேகமா ஓடாதீங்க, விழுந்துட போறீங்க. இளவரசி சூயே, என்னமாச்சு உனக்கு? எந்திரி எந்திரி. உனக்கு வலிக்குதாடா? சூயே ரொம்ப பலசாலிதான். எங்க முட்டு பார்க்கலாம். அப்பா உன்னை அப்படியே பறக்க வைக்கிறேன் பாரு. வா விளையாடலாம், சரியா? குட்டி பொண்ணே, நீ சீக்கிரம் வளரணும், நல்லா சாப்பிடணும், எதிர்காலத்துல பெரிய பொண்ணா வரணும், சரியா? நல்ல பொண்ணு. பார்த்து பார்த்து உனக்கு தலை சுத்த போகுது. மெதுவா சுத்துமா, மெதுவா. ஆனா எனக்கு தலை சுத்துது. நீ உண்மையிலேயே நிலாதான். என்னையே சுத்தி சுத்தி வர சுட்டி நிலா. ஐயா, யாரு நீங்க? நான் தாமா உன் அப்பா. நீங்க என் அப்பாவா? ஆமா. யார்? அப்பாவை திரும்ப கூப்பிடு. அப்பா, யார் அப்பா? என் செல்லம்மா நீ. இளவரசி, தளபதி, இளவரசிக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க, தூங்கிட்டா, அவ்வளவுதான். அப்படிங்களா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்து. தளபதி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்களும் நானும் கொஞ்ச நேரம் பேசலாமா? நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. முக்கியமான விஷயமா இருந்தா பேசலாம்ல. தளபதி, ஷூவோட திறமை இன்னமும் குறையல. சும்மா நடிக்காத. என்ன நடிக்கிறேன்? நான் என்ன பண்ணேன்? மாமன்னருடைய இறந்த நாள் அன்னைக்கு சூயேக்கு சிகப்பு துணி கொடுத்தது நீதானே? நான் வெளிநாட்டை சேர்ந்தவ. நான்சாங் மன்னரோட இறந்த நாளுங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாம சூயையே நான் ஒன்னும் தப்பா பார்க்கல. அவளுக்காக ரத்தம் சிந்தி இருக்கேன். அதுக்கு சாட்சியா என் கையில நீங்க இதை பார்க்கலாம். எதுக்காக நீ நான்சாங்க்கு வந்திருக்க? உன்னோட உண்மையான நோக்கம் என்ன? எனக்கு என்ன வேணும்னு கேக்குறீங்களா? உங்களுக்கே தெரியும், ஷீஷாவு எனக்கும் என் சகோதரருக்கு தான் சொந்தம். அங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனா நீங்க தளபதியா இருந்த ஒரு ஆள் சாதாரணமாயிட்டீங்க. அவங்க பொண்ணை திருமணம் செஞ்சு நீங்க என்னத்தை கண்டீங்க? நீ சூயேக்காக தான் இங்க வந்திருக்கியா? நான் அவளுக்காக ஒண்ணு இங்க வரல. அவ தான் தேவையில்லாம என்கிட்ட வந்து விழுந்தா. ஆனா நான் அவளுக்கு உதவலனா அரசர் அவளை எப்பவோ தண்டிச்சிருப்பாரு. யார்? அப்பா உனக்கு சொல்லி கொடுத்தத நீ ஞாபகம் வச்சுக்கணும். என்ன? பிறந்த தினம் உலகம் என்றும் ஒன்று, கடந்த காலம் கெட்டதை விலக்க வேண்டும். சரியா? சரிதான். என் பொண்ணு எப்பவுமே புத்திசாலிதான். அப்பா. யார்? அப்பா. யார்? அப்பா, நீங்க எங்கப்பா போனீங்க? யார்? அப்பா உன்னை காப்பாத்துறதுக்காக திரும்பவும் வந்திருக்கேம்மா. அடுத்து நான் சொல்ல போற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ உன் மனசுக்குள்ள வச்சுக்கணும். நான் கடைசிய காலத்தை கணிச்சப்போ கனவு கண்டேன். அந்த பிறப்பு மந்திரங்கள் உன்னை பாதிக்கிறத என் கனவுல பார்த்தேன். அதனால நான் சாகிறதுக்கு முன்னாடி அப்பா மனசுல உன்னை தவிர வேற எந்த எண்ணமும் இல்லம்மா. உன்னை பாதுகாக்கணும்னு மட்டும்தான் நான் நினைச்சேன். யார்? அப்பா சொல்றத கவனி. உனக்கு இதுதான் கடைசி வாய்ப்பா இருக்கிறப்போ இதை உனக்காக மட்டும்தான் நீ பயன்படுத்திக்கணும். புரியுதா? இந்தா, உன்னை காப்பாத்திக்கிறதுக்கான மந்திர வழி இந்த புத்தகத்துல தான் இருக்கு. இதை சரியா நீ படிக்கணும். முழு நிலவு இரவு, கனவு உலகம், புதுமை பாதைகள், மரணத்திலிருந்து விடுதலை. முழு நிலவு இரவு அன்னைக்கு
நீ இதை சரியா பயன்படுத்திக்கிட்டா உன்னை நீ காப்பாத்திக்க முடியும். நான் சொன்னதை நினைவுல வச்சுக்க. அப்பா அப்பா எங்க போனீங்க? உனக்கு இன்னுமா புரியல? நான் இங்க வந்திருக்கிறது உனக்காக தான். எனக்காக வந்திருக்கியா? என் அண்ணன் அரசராகிறதுக்கு நீ தான் உதவி செஞ்ச. நான் உனக்கு எவ்வளவோ உதவி செய்யறேன்னு சொல்லியும் நீ தாங்க மறுத்துட்ட. இந்த நான்ஷாங்ல அப்படி என்னதான் இருக்குன்னு நான் பார்க்க வந்தேன். உனக்கு உன் நாடு எவ்வளவு முக்கியமோ எனக்கு என் நாடு அவ்வளவு முக்கியம். அதெல்லாம் இருக்கட்டும், நீ எனக்காக தான் இங்க வந்திருக்கனா எதுக்காக இளவரசியை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? அவ உனக்கு தொல்லை கொடுக்காட்டி நான் ஏன் உன்னை தொல்லை பண்ண போறேன்? நீ என்ன சொல்ல போற? என் கையில இருக்கிற காயத்தை பாரு. இந்த காயம் மட்டும் குணமாகலனா அவ வந்து எனக்கு கட்டு போட்டு விடுவா. நீ இந்த பிரச்சனையில அவளை இழுக்க கூடாது. நாசிக் சுவி 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 அரசரின் கட்டளை. ஷூயேவுக்கான கட்டளை இது. பின்வரும் செய்தி: மன்னருக்கெல்லாம் மன்னர் கட்டளையிடுவது. ஷீஹாவ் மற்றும் நான்ஷாங் காலம் முழுவதும் நட்பு நாடுகளாக இருக்க வேண்டும். ஆதலால் ஷீஹூ நாட்டின் இளவரசியார் அன்பும் பாசமும் வீரமும் திறமையும் நிறைந்த அவர் எந்த வகையிலும் குறையற்ற ஒருவர். அதனால் வீரரான ஷ்வேயோ அவரை மனைவியாக ஏற்க கட்டளை. இந்த நிமிடம் முதல் ஷீஹவ் நாடு நமது தெற்கு பிராந்தியத்தில் நமக்கு நண்பர்களாகிறார்கள். மாமன்னர் புகழ் ஓங்குக. உங்க மனசுல நீங்க யார வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையே. நான் திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறது ஷ்வேயாவ். தளபதி ஷ்வேயாவ், இது அரசரின் கட்டளை. காவ் அவர்களே, தளபதியாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கணும். நம்ம நட்பு நாடுகள் ஆகணும் தான் நான் வந்தேன். ஆனா அரசர் எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தாருன்னு எனக்கு தெரியல. சூயே, தயவு செஞ்சு என் மேல கோவப்படாத.说什么惹你生气了？那句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴舌在头上吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝呀，盛夏穿过绿篱笆，我想在你身旁吗？对你来的是牵挂。